அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 அதிகாரம் 23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இங்கிலீஷ்படி Matthew 1:25. Matthew 1:25. Matthew 1:25. And did not know her till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. அப்போ did not அவளை அறியாது இருந்து அதுக்கு என்ன போடுது? Did not know her. அப்போ did not know her, அவளை அறியாதிருந்து. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும். அன்பானே, இந்த யோசேப்பு அவளை அறியாதிருந்தானாம், பெருமளவும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆதாமினுடைய அந்த ஜீனியாலஜி அந்த டச் பண்ணாத வரைக்கும் 10 மாதம் அவளை அறியாதிருந்து கிறிஸ்து மரியாளுக்குள் உருவாவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த யோசேப்பு அந்த ஹியூமன் பவர் டச் ஆகாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். இந்த ஹியூமன் அந்த பவர் டச் ஆனாக்கா அந்த கிறிஸ்து அங்கே உருவாவது தடையாயிடும். அதனால் அவளை அறியாதிருந்தான். அப்போ அவளை அறியாதிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானே, ஆதாமின் சிந்தையை நீங்கள் அறியாதீர்கள். அவன் இருந்தானாவே பிரச்சனை. ஆதாமின் சிந்தை மரணம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே கருத்தரிக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடியினாலே அந்த பாவ வித்து அந்த ஜீனியாலஜி யோசேப்பு வழியாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவளை அறியாதிருந்தான் சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஆதாமின் சிந்தை அறியக்கூடாது. கிறிஸ்துவின் பிறப்பில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அதில் இது ஒரு சத்தியம், முக்கியமான சத்தியம். அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். பெருமளவும் அந்த கர்ப்பம் உண்டான நாளிலிருந்து 10 மாதம் பெருமளவும் அவரை அறியாதிருந்தார். அந்த ஆதாமின் ஜீனியாலஜி அங்கே டச் ஆகிடக்கூடாது இயேசுக்குள்ளே. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, நம்ம நன்மத்தையும் அறியத்தக்க கனி இயேசு ஜீவ விஷத்தின் கனி. இந்த ஏவாள் இந்த மரியாள் ஆதாம் ஏவாள் வழி தான் பிறந்தவர். ஆனால் கருத்தரிக்கும் போது அந்த அவருக்கு கணவனாக நியமிக்கப்பட்ட அந்த மரியாளை அறியாதிருந்தால் சொல்லப்பட்டது. நாம் கூட கிறிஸ்துவோடு கூட நியமிக்கப்பட்டோம். ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்து கொண்டோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையோட ஆதாம் காரியங்கள் அணுகக்கூடாது.
ஆதாமுடைய அந்த வித்து நம்முடைய காரியத்தில் கலக்கக்கூடாது. நாம் ஆதாமுக்குள் மரித்து விட்டோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அப்போ 100% கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் 100% கிறிஸ்துவ வாழ்க்கை. வாழ முடியுமா? எப்பவுமே நெகட்டிவ் சைடில் பாருங்கள். 100% ஆதாமுக்குள்ளே வாழறோம். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று பாவத்தில் 100% வாழறாங்க. நன்மை கனி தீமை கனி, பாவத்தின் சம்பளம் மரணத்திலே வாழ்ந்து பாவம் மரணம் அடைகிறாங்க. இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுதலுமாயிருக்கும், பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டது. இயேசுட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கேன். அதை தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா 100% கிறிஸ்துக்குள் வாழ்வது ஆத்மா இன்பகரமாயிருக்கும். அப்போ மரியாள் இந்த 10 மாதம் அந்த யோசேப்பை அணுக விடலை, அவளை அறியாதிருது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். இங்கிலீஷில் படி அவளை அறியாதிருந்தான். அது வசந்தபடி 25:1-25. Matthew 1st chapter 25th verse. And did not know her till she had brought forth her firstborn son. அப்போ did not know her அப்படின்னா டச் பண்ண அறியாது இருந்தான் இது. அப்போது அறியக்கூடாது. அவன் அறிஞ்சாவே கெட்டு போயிடும் கர்ப்பம். அப்போது பரிசுத்தாவினாலே கருத்தரிக்கிறார். அப்போது இவன் எப்படி அவளால் கருத்தறிவன்? நான் தேவனுக்கு அடிமைன்றார். தேவனுடைய வித்து அவளுடைய கர்ப்பத்திலே விழுந்தது. ஆதாம் மூலமாக பிசாசுடைய வித்து அந்த கர்ப்பத்தில் விழ, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்கிறன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ பிசாசுடைய வித்து தான் ஆதாம் ஏவாள் வழியாக எல்லாருக்குள்ள பிறகுறதுனால மனுஷ பிறப்பு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்றான். ரோமன் 3:23 பவுல் சொன்னார், எல்லோரும் பாவம் செய்து எங்கே செய்தாங்க? ஏதேனில் செய்தாங்க. எல்லோரும் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. அதில் அப்படியே ஜீனியாலஜியில் பாவத்திலே கருத்தரித்து நம்மலாம் பிறந்தோம். ஆனால் இயேசுவை மரியாள் வயிற்றில் கர்ப்பம் தரித்த போது யோசேப்பு அவளை அறியாது இருந்து தன் முதல் பேரான குமாரை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அதனால் நம்மளை நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், பாவத்துக்கு மரித்தோம், தேவ நீதிக்கு பிடித்தோம். இப்போ தேவ நீதிக்குள்ளே வந்துட்ட பிறகு அதை சுய நீதி அநீதி அறியக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை அறியும் போது பிசாசின் பிள்ளைகள், பிசாசின் காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பர்த் ஆகிட்டே இருக்கும், பிறந்துக்கிட்டே இருக்கும். வியாதி, வறுமை, தரித்திரம், சாப, பாவம், மரணம், தரித்திரம், பாதாளம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்தேச்சா. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த பிறகு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. தேவனா ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போது தேவனை அறிகிற அறிவு அடைதல் தான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறத்தல். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்து நமக்குள் பிறக்க வேண்டுமானால் ஆதாமை ஸ்டாப் பண்ணணும், அறியக்கூடாது. மத்தேயு 1:25 அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். மரியாதை அறியலை, டச் பண்ணவே இல்லை. கேட்டமா? அப்போது கிறிஸ்துவே உருவாகிறார். இவள் தேவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அந்த தேவ ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது ஜீவ வித்து அவளுக்குள் பட்டு 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 ஜீவ கிறிஸ்து உருவாகிறதை பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்றதா இல்லையா? அப்போது பவுல் கொரிந்திய விசுவாசிகளுக்கு கர்ப்ப வேதனைப்படுறானா கிறிஸ்து உருவாகும் அளவும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆதாம் இந்த பாவம் மனம் உருவாகும் அளவு பாவத்தை மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டிடுறோம். கர்ப்ப வேதனைப்பட்டு காட்டுறானா மனுஷன் பாவத்தையும் மரணத்தையும். பாவத்தை பிறகு கர்ப்ப வேதனைப்பட்டார்கள் மாதிரி நல்ல கர்ப்ப வேதனை படணும். ஜீவ பரலோக ராஜ்யத்தை
தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவதில் கவனமா இருக்கணும். அதில் கர்ப்ப வேதனை பண்ணணும். கிறிஸ்துவின் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவதில் கர்ப்ப வேதனை பண்ணணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொடுக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்துக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடி கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும். இல்லை ஆதாம தான் நான் அசைவாடு, ஒரே கவலை, வெறுப்பு, கசப்பு, கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம் எல்லாத்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாங்க. அசுத்தாவி அசைவாடி அது வெளியே மரணம், பாவம், சாவும், மரணமாக இருக்கும். இப்போ பாவத்தினுடைய விளைவு மரணம், தேவ நீதியினுடைய விளைவு உயிர்த்தெழுதல். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற வாக்குத்தத்த பரலோக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும். அப்போ ஆதாமுக்குள் வாழ்கிறவர்கள் ஆதாமின் சிந்தையை வெளிப்படுத்தி போனாங்க. கிறிஸ்து சந்தித்து ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறிக்கிறார்கள். தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறார்கள். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலக அசுத்தாவியோட பரிசுத்தாவி இறங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த அசுத்தாவி தொடர்ந்து பசுத்தாவி இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த சிறிய செய்தியின் மூலமாக நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு என்று பெயரிடுங்கள். நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்துக்குள் இருங்கள். ஆதாமுக்குள் இராதேயுங்கள். அது ஆதாமை அறிகிற அறிவு, நன்மை தீமை. அது தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமை அறிகிற அறிவு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது தேவி நீதி உயிர்த்ததல். அது தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு அறிகிற ஒன்னரை கலக்கிறது. கேசு ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆதாமும் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். அப்போ பரிசுத்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு ஜீவனையும் பிறப்பிக்கும், ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும், ஐஸ்வர்யத்தை, சமாதான, சந்து, சுகம் பெற ஜீவனை பிறப்பிக்கும். வாழ்நாள் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனின் நிலைத்திருந்தார் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ பிறக்கும்போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு தான் பிறக்கிறாங்க. படிக்க ஏழை பணக்கு உயர்ந்தவன் தான் இந்த அரசியல் தலைவர், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, வானத்துக்கேயே பூமியின் மேலே அம்மா வைத்த எல்லோரும் ஆதாம் வித்தில் பிறக்கிறாங்க. அந்த பாவத்தை மனித தேவன் தனக்கு உலக பிசாசின் உலகம் உள்ளா இருக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தில் சாபமும் பாப்பமும் மரணமும் தரித்திரம் வியாதியும் கொலையும் வெறியும் கூத்துமா இருக்குது. மாம்ச சிந்தையாக இருக்குது. அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் எண்ணிடத்தில் நானே ஜீவப்பம். அவர் ஜீவ வித்தை கொடுக்குறார். பரிசுத்தவான் அபிஷேகம், ஜீவ சரு, ஜீவ ரத்தம். அவர் நானே இந்த அப்பம் திராட்சை ரத்தமாக இருக்குது, இந்த அப்பம் என்னுடைய சரீரமாக இருக்குது. அந்த ஜீவ சரு, ஜீவ ரத்தத்தை அதை புஷிக்கும் போது ஜீவ வித்து நமக்குள்ளே வைது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு கிறிஸ்துக்குள் பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து ஜீவ வித்தத்தில் இயேசுனா உங்களை சபிக்கிறோம், ஆசதி பகைக்குள்ள நன்மை செய், சத்துக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுத்துகிறார், ஜபம் பண்ணு. அங்கே மாம்சீகமாக எதையா செய்ய சொல்கிறாரு பாரு. சபிக்கணும், ஆசிர்வதிக்கணுமா? என்ன இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கணும். பகைக்கு கொடுக்க நன்மை என்ன நன்மை? இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தா பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறவனை ஜெயிக்க முடியாது. பகைக்கு நம்ம சத்துருக்களை சிநேகிங்க. என்ன இயேசு சிநேகத்தை காட்டு, சத்ருனை ஜெயிக்க முடியாது. இயேசு அப்படித்தான் வேண்டாரு. உங்கள் துன்பப்படுத்தி ஜபம் என்ன நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரவலுக்கு உம்முடைய சித்தம் நாங்களும் எனக்கு கண்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அந்த கிறிஸ்து அன்பு உம்முடைய சித்தம் பாவம் மனம் மேற்கொள்ளாது. கிறிஸ்துக்குள்ளே இருங்க ஐயா. அதான் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பில் மறைந்திருக்கும் நற்செய்தி இது. ஆனால் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் அந்த கிறிஸ்து நன்மைத்தையும் அறியத்தக்க முடியாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாக்குத்தத்தனால பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த ஜீவனில் ஆதாமுக்குள்ள மரணம், பாவம், மரணம் இருக்குது. அது முடிவு பாதாளமாக இருக்குது. ஆதாமுக்குள் வாழ அந்த கிறிஸ்துக்குள் வாழ்க. அந்த கிறிஸ்து தெய்வ நீதியின் சம்பளம் வைத்த பரலோக ராஜ் வானத்தோட சகல அதிகாரமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுவாகி மத்திய ஆதாமிலிருந்து முழு வாழ்நாள்லாம் கூட இடைவிட எக்காது
பசுத்தாவிகள் மீது அசைவாடுவான். இங்கே மரியாள் தேவனுக்கு அடிமைன்னு சொன்னான். அந்த ஆதாமின் வித்து அந்த யோசேப்பு திருமணம் நியமிக்கப்பட்டு அவளை அறியாதிருந்தான்னு சொல்ல 10 மாதம் அறியாதிருந்து முதல் பேரான குமார் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அப்போ ஆதாமின் சிந்தை அறியக்கூடாது. பவுல் சொல்ற மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதம். பவுல் சொல்ற இனி நானே இல்லை, அந்த பழைய மனுஷனே இல்லையா பவுலுக்குள்ள, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றார் பார். பவுல் பெரிய அப்போஸ்தலனாக மாறிட்டார், செயின்ட் பவுலாக மாறிட்டார். அந்த ஆதாம் பழைய மனுஷன், பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா யாருக்குள்ள? பவுலுக்குள்ள. இனி நான் அல்ல, யோவான் நான் சிறுகவும் அவர் பெருகும். இவர் சிறுகவும் சொல்ல பவுல், நானே இல்லைப்பா, பாவம் மரணம் இல்லை, ஆதாம் சிந்தை நானும் அடக்கம் பண்ணது, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தது செயின்ட் பவுலா மாறி பெரிய அப்போ கொரிந்து தெசலோனிக்கர் கலாத்தியர் ரோமாபுரி கொலேசியர் பெரிய எழுப்பை கொண்டு விட்டார். எல்லா ஆதாமுக்குள்ள நல்ல மேய்ப்பு தன் நாடுகளுக்காக ஜீவனை இயேசு மத்திய மாற்றுக்காக எங்கும் சுற்றித்தார். பிசாசில் வல்லவர் அகப்படி யாவரையும் குணமாக நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தோ தேவத்திற்கு ஆதம் முழு பாவட்டு மனத்திலே பசுத்தாய் ஊட்டப்பட்டு கிறிஸ்துக்குள் மறுபடி சுகம் பெற ஜீவன் ஆசு ஐஸ்வர்யம் எல்லாரும் திருவாத திலான வியாதேஸ் குடும்ப எல்லாருக்கும் ஆதாமுக்குள் பிறந்த வருவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். அதுதான் ஆத்துமாதாயம். இயேசு ஒரு மனுஷனை பார்த்தானா அவனுக்காக ஜீவ சொல்ற தேவன் தனக்கு ஆதாம் முழுக்க தாண்டி போக மாட்டாராம். நீ கூட இயேசு ஏற்றுக்கொள்ள நாடு திருவிருந்தர் அவர் அப்பத்தை திராட்சை பானம் பண்ண நீங்கள் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவட்டு மனத்தை அபாலிஷ் பண்ணிட்டு பசுத்தாய் இறக்கி கிறிஸ்துக்குள்ளே வாழ வைங்க. அந்த கிறிஸ்துக்களுக்குள் உருவாவா. கிறிஸ்து ஆசுவாதி ஆதாமுக்குரிய எல்லா கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும். இதான் பர்த் கிறிஸ்துமஸ். பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதாவே சோதரி யோவா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். 10 மாதம் கண்ட்ரோலாக இருந்துக்கிறான், அவளும் கண்ட்ரோலாக இருந்துக்கிறான். ஆதாம் வித்து படக்கூடாதுன்னு உறுதியாக இருந்துக்கிறான். அவளை அறியாது இருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். 10 மாதம் மட்டும் வாழ்நாளெல்லாம் ஆதாம் சிந்தை படக்கூடாது. நானே திராட்சை செடி நீங்கள் கொடி ஒருவன் என்னுடைய வார்த்தை நிலைத்திருந்தார். 10 மாதம் கிடையாது, வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்ற கிறிஸ்துக்குள் நீங்கள் புதுசு படைகள் எல்லாம் ஓய்ந்து போயினேன். இந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கேன். ஆதாமுக்குள்ளே வராது. ஆதாம் சிந்தை மரணம், பாவம் சபம் சுய நீதி அநீதி கவலைப்பா. இயேசு கவலைப்படாது, சொதுவோ பயப்படாது. அப்போ இன்னத்தையும் பண்ணோம். இயேசு ஜீவன் சொல்ற ஜீவன், இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஐஸ்வர்ய சமாதம் தேவன் தனக்கு உலக வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆதாமுக்குள் போவாதே. பழைய மனுஷன் கேடு கட்டும் நன்மத்தை அறியத்தக்க கனி பிஷாகவே சாவேன். அது ஆதாமை அறிகிற அறிவு, பிசாசை அறிகிற அறிவு உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது ஜீவ மார்க்க அறிவு, ஜீவ சர ஜீவன், ஜோயே ஜீவன். ஆனால் தான் என்னுடைய எல்லாம் போது ஜோயே ஜீவன் பேராக ஃபேஸ்புக்கில் போங்க, துளிசலாம தாமஸ் சத்து யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்குமே கேட்டீங்களோ அதில் ஏற்பட்ட சத்தியங்களை அதில் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகள் கொள்ளாத செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய எழுப்பில் கொண்டு வருவார். ஆதாமை அறியாதீர்கள். காலையிலேருந்து நைட்டு ஒன்று ஆதாம் சிந்தை இல்லை கிறிஸ்து சிந்தை, ஒன்று நன்மத்தையும் அறியத்துக்கு ராஜ்யத்தை இல்லை ஜீவ விஷயத்துக்கு இல்லைவா, ஒன்று இருள் இருக்கணும் இல்லை வெளிச்சது, ஒன்று சாத்தான் இல்லை தேவனுக்குள்ள இருக்கணும். இயேசு ஜீவனாக இருக்கிறார். யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்க. ஆவியான ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரியாக மாறணும். அந்த ஜீவனில் தேவ நீதியின் சம்பளம் வைத்தது பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை பிதா குமார் பசு ஆதாமும் முழு உலகத்துக்கு ஒத்துக்கிட்டே இருந்தாங்க. கிறிஸ்து ஒடுங்கிற அறிகிறாரு. கிறிஸ்து நீ ஒன்னரை கலக்கிறாய். அங்கே ஆவியான தேவத்தில் வராரு. பரிசுத்தாய் வந்து நீ ஆதாம் சகல ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்து வெற்றி ஜெயம் உயிர் பரலோக ராஜ்யம் எல்லா ஆசுவாதம் வருது. ஆதாமை அறிந்தால் அது பாவம் மரணத்தை அறியுது. அந்த தேவன் தனக்கு உலகத்தை காட்டி வாய்நாளெல்லாம் திருடவும் கொள்ளும் வாய்க்கு வருகிறான் வேறொன்று கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய பரிவுடப்படம் வந்தேன்னு சொல்கிறார். அவனோட பசுதாவே தனிமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினச்சி பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நானே இல்லைப்பா, ஏசு எனக்குள் வாழ்கிறார்ப்பா. நான் ஞானஸ்தானம் விடும்போது பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட தண்ணீர் கல்லறை ஞானஸ்தானத்து தண்ணி அடக்க பாவத்துக்கு மறுத்து ஜலத்திலிருக்க கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவ நீதி தூவித்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். இதுதான் என்னுடைய ஜோலி. ஆதாம அறிந்தாக்கா அப்பாலிஷா ஒரே மாம்ச சிந்தை.
பாவமான அட்ரஸ் கேட்டு திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரம் பரிமாணப்படும் வந்தேன்னு சொல்ல ஜீவன தேவனுடைய ஆலயமாகவே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கூட ஒருவன் நின்று என் வார்த்தை அவனை நிலைத்திருந்தாலும் கட்டி ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாள் இருக்கணும். ஆனால் அது தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதுக்கு வாழ்நாள்லாம் கூட இடைவிடா எக்காவது கூட பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு எழுந்து போனதை ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தார். ஆதாமுக்கு எழுந்து போன எல்லாவற்றையும் கிறிஸ்துகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசுவாதம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி ஜெயம், ஆசுவாத ஐஸ்வர்யம், மகிமை, கணம், புகழ்ச்சி, வெற்றி ஜெயம், பரலோகம் எல்லாத்துக்கும் சுதந்திரத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பாகிறான். இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறது. கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாளிலே இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துக்காக வாழ ஒரு கூட்ட ஜனத்தை நீ ஆதாயப்படுத்தும்படி ஜெபிக்கணும். மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்க செய்திக்க ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. கிறிஸ்து இயேசுகளை நிலைத்திருக்கும்படி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாயிருக்கு எல்லாருக்கும் ஒலியாக உப்பாக வாழ ஊழிய செய்ய ஆதாம்கள் பிறந்த இயேசு ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஆடுகள் ஜீவனையே தேவன் ஆதாம் முழு பசுத்தாய் கிறிஸ்து கொண்டு வந்தது போல இந்த சத்தியத்தை ஒவ்வொரு பயன்படுத்தி ஆசுவத்தை எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபனையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்குள்ளாம் ஷேர் பண்ணுவோம். சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியர் மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவாராக. இந்த செய்தி 20/12/2023 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அவ்வளோதான். பசுத்தாவி அசைவாடு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேலைப்படும். இல்லை எனக்கு வேண்டாமான ஆதாமை அறிகிறது தொடர்ந்தேச்சியா நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாவார். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவிய மாம்ச சிந்தை மாறணும், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். அதனால் வெளிப்பாடு கரெக்டாக பெற்று கிறிஸ்துக்குள்ளே வாழ்க. மாபெரும் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். உலகத்தையே கலக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்த கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரைக்கு காணிக்கை செலுத்துங்கள். இன்னும் ஏராளமான பேருக்கு இந்த செய்தியில் பிரசாவப்படுத்த உதவுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் பிறப்பின் கிறிஸ்துமஸ் நாட்களில் எந்த ஒரு செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணிக்குவார் இதை போல மாபெரும் அற்புதம் வேறு எதுவும் கிடையாது. கிறிஸ்து அவங்களுக்குள் பிறப்பதற்கான ஒரு வழியை நான் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறேன். அவனை அறியாதிருந்து முதல் பேர் பெருமளவும் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆதாமை அறியக்கூடாது. ஆதாமை சிந்தை மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தை ஜீவனை சமாதானத்தை பிறப்பிக்கும். அதை ஜீவன தேடியமான பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கும். அப்படிப்பட்ட விலையேற்பட்ட செய்தியை ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பங்குவையினுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சேனல் சப்ஸ்கிரைப் ஆயிரக்கணக்கான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். எங்கும் கேட்டு விலையேற்பட்ட செய்தி கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெண்ணா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் எதிர்காலத்தில் கர்த்தர் மாபெரும் காரியங்கள் செய்ய என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரார். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதுதான் கிறிஸ்துமஸின் பிறப்பின் நற்செய்தி. இந்த செய்தியை தான் சேஷக உலகமெல்லாம் போய் சுவிசேஷ பிரசவம். நீங்கள் உலகமெங்கும் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை என்ன கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவ நீதிபதியின் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். அவிசுவிசேஷ ஆதாமி சிந்தையை பரப்பிட்டு பாவத்தை மறு தேவன் தனக்கு உலகத்து அதோட விளைவு மரணம். ஆனால் கிறிஸ்து சேர்ந்த ஜீவன சமாதானம். ஆனால் கிறிஸ்து நற்செய்தியை பிரசாவப்படுத்துங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உறுதியாயிருங்கள். பாவத்தும் மரணத்தில் வெளியே தேவனி தூய்த்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளாக இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்போம். என்ன நீதி? தேவ நீதி, தேவடைய மீட்பு, தேவடைய பரிசு. அவர் இயேசு, அது இயேசு கிறிஸ்து ராமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாக்குமார் ஆதாமும் முழு வாழ்நாளாக வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படும் பரிசுத்தாய் தேவத்துக்கு வந்து அசைவாடி உங்களுக்கு சுராசுவாயத்தை கொடுத்தே தீர்வார். பரலோக ராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.